இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதிபராசக்தியே, ஆதிசக்தி புவன மாதா, அம்மா தாயே, அம்மா பராசக்தியே, அகில உலகத்தையும் காப்பவளே, காத்தொருளும் அம்மா காத்தொருளும். ஓம் சக்தி. ஓம் காளி. ஓம் க்ளீம் ரீம். க்ளீம் ரீம். ஓ ஓ ஓ ஓ ஓய், அவனை அழிச்சிரு. ஓ என்கிட்டயே வா. ஓம் க்ளீம். ஓ ஓ ஓ ஓ என்கிட்டயே வா. ஓம் க்ளீம். ஓ ஓ ஓ ஓம் சக்தியே, ஓம் பராசக்தியே. அம்மா தாயே, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடு தாயி. இந்த சித்தர் இப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? வாங்க சாமி, வாங்க சாமி. உட்காரு. நலம் உண்டாகட்டும். உட்காருங்க சாமி. சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் அம்மன் கோயிலுக்கு போகும்போது திடீர்னு மரத்தோட வேர் வந்து என்ன கோயிலுக்கு போக விடாம தடுத்துருச்சு சாமி. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் அந்த சூனியக்காரி கிழவிதான். நான் அந்த அம்மன் துணையோட அந்த கிழவியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். என்னது? என் கிராண்ட்மாவுக்கு முடிவு கட்டிட்டானா? அப்ப அவங்க என்ன ஆனாங்க? இனிமே அந்த கிழவியால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இதோட முடிஞ்சிருன்னு மட்டும் சொல்ல முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? அடிபட்ட அந்த கிழவி அடங்க மாட்டா. மறுபடியும் கொஞ்ச நாள்ல தன்னை பழைய நிலைமைக்கு மாத்திக்கிட்டு உன் குடும்பத்தை பழிவாங்க வந்தாலும் வரலாம். இவன் என்ன சொல்றான்? குழப்புறானே. அதுக்கு முன்னால அந்த தீய சக்திக்கு மொத்தமா முடிவு கட்டுறதுக்கு என்ன வழின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு நிச்சயமா நான் ஒரு முடிவு கட்டுறேன். அதை நினைச்சு இனி நீங்க பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. சரிங்க சாமி. அம்மன்கிட்ட பூஜை பண்ணி கயிறு கொண்டு வந்திருக்கேன். இத வாங்கிக்கம்மா. என்ன கிராண்ட்மா படுத்திருக்கீங்க? நான் எப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன், இது பெப்பரை பேன் படுத்து தூங்குது பாரு. கிராண்ட்மா, கிராண்ட்மா. ஆஹா, எந்திரிக்க மாட்டேங்குதே. ஐயோ, மூச்சு பேச்ச காணுங்க. இருக்குதா இல்ல சித்தர் சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துருச்சா? ஐயோ, இந்த மாய கண்ணாடி வேற ஒர்க் பண்ணாம போயிடுச்சு. டவுட்டா இருக்குதே. கிராண்ட்மா, கிராண்ட்மா. அச்சச்சோ, ஆஹா, முதுபெருங்கட்ட மூச்சை நிறுத்திருச்சு போல இருக்குதே. கிராண்ட்மா, ஐயோ கிராண்ட்மா, ஐயோ போயிடுச்சு. அவ்வளவுதான், கிளவி செத்துருச்சு. இதை சிறப்பா வழி அனுப்பி வைப்போம். வணக்கத்துல என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? யோ, பெருசு ஒண்ணு புட்டுக்குச்சியா, அதுக்காகத்தான் நான் உனக்கு போன் பண்ணேன். நீ என்ன பண்ற? இப்ப நான் உனக்கு ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணுவேன். உடனே தார, தப்பட்டை, சங்கு, பேண்ட் மொத்த டீமையும் கூட்டிக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துருந்தேன். சரி தல, வந்துடுறேன். அப்புறம் ஆட்டோக்காரங்களை கூட்டிட்டு வரணுமா?
தாராளமா குட்டியாந்துடுறா. டேய் ஆட்டோக்காரங்க எல்லாம் பக்காவா இருக்கணும்டா. ஏன்னா 150 வருஷமா வாழ்ந்த கிழவி இப்ப வாய பொளந்துருச்சு. டேய் நல்லா அமக்கலப்படுத்திடணும்டா. அதுக்கு ஏத்த மாதிரி ஆளுகளை கொண்டாந்துறேன்னா. நீ ஒண்ணும் கவலைப்படாத தல, கல்யாணம் சாவில்ல ஒரு ஆச்சரியப்படாமல பண்ணிடுவோம். ஓகே, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ உடனே வந்து சேர்ந்துறேன்னா. ஓகே தல. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன அது பாடி நம்ம எதிரில வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஏய், நான் பாடி இல்லடா, இந்த உடம்புல இன்னும் உயிர் இருக்கு. உயிர் இருக்குதா? யாரடா அடக்கம் பண்றது? இது வைரம் பாஞ்ச கட்டடா. அந்த யமனே வரதா இருந்தாலும் என்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நான் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்து தொடணும். ஆமா ஆமா. அவ்வளோ சீக்கிரமா நான் செத்து போயிட மாட்டேன்டா. ஏன் கிராண்ட்மா, நீங்க தான் 150 கிராஸ் பண்ணிட்டீங்களே கிராண்ட்மா. அப்படின்னா டபுள் செஞ்சுரி போட்ட பிறகுதான் உங்க விக்கெட் போகுமா கிராண்ட்மா? ஆழம் தெரியாம நான் அவன்கிட்ட, அந்த சித்தனோட சக்தி தெரியாம நான் மோதிட்டேன். ஏன் கிராண்ட்மா, அப்ப அந்த சித்தர் பொண்ணை விட ஹெவி பவர் உள்ளவரா? ஆமா, சித்தர் கிட்ட மோதுறதும் அந்த சிவன் கிட்ட மோதுறதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கடா. அப்ப நான் அதை யோசிக்கலையே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலப்படுத்திக்கிட்டு அந்த சித்தரை ஒரு கை பாக்குறேன்டா. பார்த்துட்டாலும் ஏய், இன்னொரு வாட்டி இந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக நீ உள்ள வந்த அப்புறம் நீ உயிரோட திரும்ப மாட்ட. போடா. போற கிராண்ட்மா போற. உன் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்ன எதுவும் பண்ணிராத. என்ன நடக்குது துர்கா? அக்யூஸ்ட எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? தேடிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதே பதில இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல முதல்ல உங்க ஹஸ்பண்ட் தான் குற்றவாளி. அவரை கைது பண்ணாம மறைச்சு வச்சது இல்லாம தப்பிக்கவும் விட்டீங்க. அதனால நீங்க சஸ்பெண்ட் ஆனீங்க. ஆனா ஒரு வழியா அந்த கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சதுனால சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ண மறுபடியும் நீங்க டியூட்டியில ஜாயின் ஆனீங்க. அமைச்சர் மகன் கேஸ்ல உண்மையான குற்றவாளின்னு நீங்க கண்டுபிடிச்ச மாயா உங்க வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. அந்த மாயா வேற யாரும் இல்ல துர்கா, உங்க ஹஸ்பண்ட் சூர்யாவால தத்தெடுக்கப்பட்ட அம்மா. இப்ப அவங்களையும் நீங்க தப்பிக்க விட்டுட்டு காணும்னு தேடிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க.